ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் 74 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் பகடை, அப்புறம் செருகு படம் அப்படின்னு சொல்லி இன்சர்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு எடுக்க போறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த டாபிக் நமக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்றத விட இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லணும். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம லைஃப்லயே நிறைய இடத்துல இந்த இதை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் நடத்த போறது அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப எளிதான கான்செப்ட். இது நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்மளுடைய சீக்ரெட்டை யாருக்கும் தெரியாம வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய பேரை நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் என்னுடைய பேர் வைத்தீஸ்வர பிரபு. நான் கணித ஆசிரியரா இருக்கிறேன். அதாவது மேக்ஸ் டீச்சர். வளப்பக்குடி, திருவையாறு பக்கத்துல இருக்கு. திருக்காட்டுப்பள்ளி பக்கம் நியரஸ்ட். அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை எல்லாரையும் இந்த என்எம்எஸ் கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறதுலையும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால லாஸ்ட் கிளாஸ் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களோட ஃபீட்பேக்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்ப இன்னைக்கு லெசன் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான் நமக்கு தெரியணும். தெரிய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏபிசிடி ஃபுல்லா தெரிஞ்சிருந்தா இந்த சம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சம்முன்னு சொல்றதோட இது நம்மளுடைய லைஃப் ஓரியன்டான ஒரு விஷயம்னு சொல்றதுதான் இன்னும் சொல்லலாம். நமக்கு இது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சம் கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க்ஸ் கேட்பாங்க. சம் கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க்ஸுக்கு அதிகபட்சமா 2 மார்க் கேட்கறாங்க. குறைந்தபட்சமா 1 மார்க் கேட்கறாங்க. அதனால இதை மனசுல வச்சுக்கிங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நான் எடுத்தது மொத்தம் 6 மார்க்ஸ்க்கு எடுத்திருந்தேன். இப்போ 2 மார்க்ஸ்க்கு, அதிகபட்சமா 2 மார்க்ஸ் இல்லைன்னா மினிமமா 1 மார்க்ஸ் வரும். கண்டிப்பா ஏபிசிடி A to Z வரைக்கும் நீங்க மெமரி பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த சம்ம நம்மளால போட முடியும். இது எதுவும் தடுமாற்றம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அதை கொஞ்சம் இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏபிசிடி என்ன பண்ணணும், A to Z வரைக்கும் அழகா கரெக்டா எழுதுறதுக்கு தயாராகிக்குங்க. அது எழுதிட்டோம்னாலே பிரச்சனை இல்லை. அப்புறம் நிறைய பேர் கேட்கறாங்க, இது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, இது எப்படி கொஸ்டின் பேப்பர் வரும், நான் 2துலயும் ஆன்சர் எழுதணுமா, அப்படியெல்லாம் கேட்கறாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இது 2 மீடியமுக்கும் சேர்ந்து ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் தருவாங்க. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை பாதியா பிரிப்பாங்க. பிரிச்சாங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு லாங்குவேஜும் இன்னும் ரைட் சைடு ஒரு லாங்குவேஜும் இருக்கும். ஒரு பக்கம் தமிழ் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஆங்கிலம் இருக்கும். இதை எடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட. என்ன கேட்டாங்கன்னா, தமிழும் எழுதணுமா ஆங்கிலமும் எழுதணுமா, 2துலயும் ஆன்சர் பண்ணணுமா எழுதணுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நீங்க ஆன்சரை எடுத்து எழுத போறதே கிடையாது. ஒரே ஏயா பியா சியா டியா அப்படின்னு நீங்க மார்க் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அது என்னங்கிறத அப்புறமேல ஒரு கிளாஸ் வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால நீங்க லாங்குவேஜை பத்தி குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரதே. லாங்குவேஜோ ஆன்சரோ இல்லை. உங்களுக்கு வேண்டியது இன்னைக்கு கிளாஸ் என்ன கான்செப்ட், அது உங்களுக்கு ரீச் ஆகுதா, கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. இது ஃபுல்லாவே பசில் சம்பந்தப்பட்டதுதான். இது லாங்குவேஜ் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நீங்க பசில் என்ன எப்படி சால்வ் பண்ணுவீங்க, ஒரு விடுகதை சொன்னா எப்படி சால்வ் பண்ண போறீங்க, அது மாதிரிதான். அதனால இது எல்லாமே இந்த பரீட்சை 90 மார்க்குக்கு இருக்கு. இதை நீங்க ஒரு விடுகதை சால்வ் பண்ற மாதிரி, விடுகதைக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட எளிமை வேற எதுவுமே கிடையாது. அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. என்னடா அது இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு. இதை ஒரு விடுகதைக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க நினைச்சு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரி, நான் இப்ப டாபிக் உள்ள போறேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல என்ன காமிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, அப்படிதானே? ராணுவ வீரர்கள்லாம் ஸ்கிரீன்ல தெரியுறாங்க. இவங்களுக்கும் நம்மளுடைய சாப்டருக்கும், இன்னைக்கு பார்க்க போற சாப்டருக்கும் என்ன அப்படி ஒரு ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மேக்சிமம் ரகசியத்தை சேவ் பண்றவங்க, ரகசியத்தை பாதுகாக்கிறவங்க, அப்படிதான் சொல்லுவோம். ரகசியத்தை பாதுகாக்கிறவங்க யாரு? இந்த ராணுவ வீரர்கள். ஆர்மிஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரகசியத்தை பாதுகாப்பாங்க. சரி, அதை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது யாருக்கு போகணும், நான் ஒரு லெட்டர் அனுப்புறேன். அந்த லெட்டர் ஒரு கடிதம், அதாவது ஒரு லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னா அது யாருக்கு போகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இடையில அந்த லெட்டரை யார் எடுத்து படிச்சாலும் என்ன பண்ணாது, அவங்களுக்கு அது புரியாது. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இருக்கிற விஷயத்த அப்படியே ஏதோ ஒரு விஷயமா மாத்திருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கோடிங் பண்றதுன்னு பேர் அதுக்கு. இருக்கிற விஷயத்த அப்படியே மாத்தி சொல்றது, சரியா? அது அதுக்கு ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க.
ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா எனக்கும் நான் யாருக்கு அனுப்புறேனோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சப்போஸ் தெரியலனாலும் அவங்க அதை கண்டுபிடிக்கணும். இது என்ன மெத்தட்ல இருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்குள்ள என்ன ரகசியம் இருந்துச்சு அப்படிங்கறத அவங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனா இடையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. சோ அப்ப இந்த இடத்துல ராணுவத்துல அதிகமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, ராணுவத்துல மட்டும்தான் ரகசியத்தை பாதுகாக்கிறாங்களா? அப்படி கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா காவல்துறை. காவல்துறை போலீஸ்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து ரகசியத்தை பாதுகாப்பாங்க. அதே சேம் ஃபார்மேட் தான். ஒரு தகவல் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போகணும், வேற யாருக்கும் அது வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க, கோடிங் பண்ணி அனுப்பிடுவாங்க. புரியுதுங்களா? கோடிங் பண்ணி அதை அனுப்பிடுவாங்க. அப்ப கோடிங் பண்றது எப்படி அப்படிங்கிறத நாம இதுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? சரி, ஏன் காவல்துறையில மட்டும்தான் கோடிங் பண்ணி ரகசியத்தை பாதுகாக்கிறாங்களா? இன்னொரு இடமும் இருக்கு. ரொம்ப முக்கியமான இடங்கள் மட்டும்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து என்னன்னா ஒரு கண்டுபிடிப்பு. யாராவது ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபார்முலா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா உடனே அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், இல்லைன்னா அது யாருக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க, என்னுடைய கண்டுபிடிப்பை நான் என்ன பண்ணுவேன், அதை கோடிங் பண்ணிடுவேன். அதை சாதாரணமா எடுத்து படிச்சா என்ன தெரியாது. அதை சாதாரணமா எடுத்து படிச்சா அது வந்து என்ன பண்ணாது, அவங்களுக்கு தெரியாது. அது யாருக்கு நான் ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ, யாருக்கு நான் அனுப்பணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் என்ன முறையில நான் கோடிங் பண்ணியிருக்கிறேன், மாத்தி அனுப்பி இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் அவங்களுக்கு சொன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களால அதை திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா டீ கோடிங் பாங்க. அதை வந்து மாத்துறது, அதை திருப்பி என்ன பண்ணணும், கோடிங்க அவங்க என்ன பண்ணணும், டீ கோடிங் பண்ணணும். சரியா? அப்பதான் அவங்களுக்கு அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு வந்து கோடிங் மட்டும்தான் பார்க்க போறோம். அதை டீ கோடிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கிளாஸ்ல ஒரு சார் வந்து எடுப்பாங்க. இப்ப நாம வந்து இருக்கிற அந்த கான்செப்டை, அதாவது இப்ப நான் ஒரு தகவல் இருக்கு அப்படின்னா அதை எப்படி கோடிங் பண்றது அப்படிங்கிற விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? இதுக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாபிக்கோட பேர் என்னன்னா நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங். அதாவது நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் நம்ம கோடிங்கா மாத்துறோம். அதாவது நம்பர்ஸ்னா என்னது, எண், எழுத்து. இதை வந்து நாம என்ன பண்ண போறோம், கோடிங்கா மாத்த போறோம். ஸோ அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னு நான் சொல்லியிருந்தேன். சார் நம்பர்ஸ் வந்து நமக்கு ஈஸியா தெரியும். 1ல இருந்து சொன்னா கடன்னு சொல்லிடுவீங்க. 1 2 3 4 5 6 சொல்லிடுவீங்க. அது பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்து நமக்கு என்ன தெரியணும், ஏபிசிடி தெரியும். சரிங்களா? இப்ப ஏபிசிடி இசட் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கோடிங்க வந்து பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க நான் ஏபிசிடி எழுதி இருக்கிறேன். ஏபிசிடி எது வரைக்கும் எழுதியிருக்கிறேன், இசட் வரைக்கும் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இப்ப நமக்கு ஏ டு இசட் வரைக்கும் தெரியணும்னு சொல்லியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஏ டு இசட் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் எழுதி ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிறேன். இப்ப ஏ டு இசட் வரைக்கும் எழுதியிருக்கிறோம். அதை கூடயே நான் என்ன பண்ணிருக்கேன்னா நம்பர்ஸ் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் ஏக்கு வந்து என்ன மதிப்பு கொடுத்துருக்கிறேன், ஏ வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான், அதனால ஏ வந்து 1, பி வந்து 2, சி 3, டி 4, இ 5, எஃப் வந்து 6, அப்புறம் ஜி 7, ஹெச் 8, ஐ 9, ஜே 10, கே 11, எல் வந்து 12, எம் 13, என் 14, ஓ 15, P 16, Q 17, R 18, S 19, T 20, U 21, V 22, W 23, X 24, Y 25, Z 26. ஸோ இந்த இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே அதோட பின்பக்கத்துல நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு ரஃப் பேப்பர் இருக்கும், ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா அதை எங்கன்னு பார்த்துட்டு உடனே நாம என்ன பண்ணணும்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் நீங்க எழுதிட்டு அதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்பர்ஸை போட்டணும். சரி சார், நான் வந்து ஏக்கு 1ன்னு கொடுத்துருக்கிறேன், ஏன் ஏக்கு தான் 1 கொடுக்கணுமா? இது வந்து இப்ப என்ன எப்படி எழுதியிருக்கோம்னா ஏல இருந்து இசட்டுக்கு போறோம், அதாவது இடம் இருந்து வலம், லெஃப்ட் டு ரைட்டுக்கு போறோம். இந்த மெத்தட். இப்படி நம்பர் எழுதாம நான் நம்பரை எப்படி எழுதலாம், இசட்ல இருந்து 1 2 3ன்னு நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் எழுத முடியும். இப்ப பாருங்களேன், இசட்ல இருந்து நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்க. இப்ப இசட்டுக்கு 1 போட்டிருக்கேன்,
ஒய்க்கு 2 போட்டிருக்கேன், எக்ஸுக்கு 3 போட்டிருக்கேன். அப்ப எங்கேருந்து கடைசியிலேருந்து 1 2 3 போகுது. அதாவது அப்ப லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன நம்பர் எப்படி போடுறேன், பின்பக்கத்திலேருந்து போட்டுட்டு வரேன். அப்போ 1 2 3 4 5 6 7 8ன்னு எங்கேருந்து வருது, கீழே வருது. ஸோ 2 விதமாகவும் நாம வந்து மனசுல நம்பர் வச்சுக்கணும். இதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல பின்பக்கம் எழுதிடணும். இந்த கணக்கு வந்தாலே நம்ம என்ன பண்ணிடணும், கொஸ்டின் பேப்பர்ல பின்பக்கத்துல நம்பரை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காது, இந்த நம்பர்ஸ் வந்து மெமரி பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. சரியா? இப்ப நான் எப்படி எழுதணும் கொஸ்டின் பேப்பர்ல அப்படிங்கிறத காட்டுறேன். இப்ப இந்த ஸ்கிரீனை பாருங்க. இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா இதுல நான் மேல வந்து லெஃப்ட் டு ரைட் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்பர் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8ன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்பர் போட்டிருக்கேன். அப்படியே கீழே கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட் கலர்ல போறது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் போகும். கீழே கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். ஸோ இப்ப ஏக்கு மட்டுமே 2 நம்பர் இருக்கு. ஏக்கு என்ன நம்பர் இருக்கு, 1 இருக்கு, 26 இருக்கு. அப்புறம் பிக்கு என்ன நம்பர் இருக்கு, பியை வந்து 2ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 25ன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு லெட்டரும் நமக்கு வந்து 2 விதமான வேல்யூவை எடுத்துக்குது, அதாவது மதிப்பை எடுத்துக்குது. ஒவ்வொரு லெட்டரும் 2 விதமான மதிப்பை எடுத்துக்குது. இதை நீங்க கவனிச்சுக்கணும். சரியா? இதை எழுதிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்தது என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம், கோடிங் பண்றதுக்கான வாய்ப்பு முழுக்க உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா? சரி, இதை எப்படி கோடிங் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேபி என்பது 21225 எனவும் சைல்டு என்பது 389124 எனவும் குறிப்பிட்டால் மதர் என்பது குறிப்பிடப்படும் விதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பேபிங்கிறது வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறோம், 21225ன்னு சொல்லிட்டாங்க. சைல்டை வந்து என்ன சொல்லிட்டாங்க, 389124ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப இது எந்த முறையில நம்ம சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு மதர் அப்படிங்கிறத எந்த முறையில போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், எந்த முறையில நம்ம அதை கோடிங் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு தெரியும். கொஸ்டினை கொஞ்சம் விசிபிளா காட்டுறேன், நல்லா பாத்துங்க. இப்ப BABY அது பேபி, அந்த பிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் திரும்பி பிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த நம்பர் எந்த விதத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து வருதா இல்ல லாஸ்ட்ல இருந்து வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நான் மேலேயே உங்களுக்கு நோட் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட் பண்ணிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல A to Z மாடல் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். A to Z மாடல் அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். அப்ப A to Z மாடல்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏல இருந்து பிக்கு நம்பர் போயிட்டு இருக்கு அப்படின்னு, அதாவது ஏல இருந்து இசட்டுக்கு A to Z மாடல்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஏல இருந்து இசட்டுக்கு நம்பர் போகுது. ஏ வந்து 1ன்னு ஸ்டார்ட் பண்றோம்னு அர்த்தம், இசட் வந்து 26ல முடியுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாடல்ல தான் இந்த கணக்கு இருக்கு. உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோம்னா இது A to Z மாடலா இல்ல Z to A மாடலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதாவது ஏல இருந்து 1 ஆரம்பிக்குதா இல்ல ஏ வந்து 26ல ஆரம்பிக்குதா அப்படின்னு தெரியணும். இங்க கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா நான் எழுதுறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்ப B A B Y. இப்ப பிக்கு ஒரு நம்பர் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து 1, மறுபடியும் பி வந்து 2, ஒய் வந்து என்ன இருக்கும்னா 25ஆ இருக்கும். ஒரு 2-3 கணக்கு வந்து நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிராக்டிஸ் பண்ண நமக்கே அந்த நம்பரோட வேல்யூ என்னங்கிறது மனசுல பதிஞ்சிடும். நீங்க பிராக்டிஸ் தான் முக்கியம். அடிக்கடி எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது கணக்கு எடுத்து போட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப இது நல்லாவே தெரியுது, இது A to Z மாடல் அப்படின்னு இது தெரியுது. பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, ஒய்க்கு வந்து 25 அப்படின்னு தெரியுது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சைல்டு இருக்கிறேன் பாருங்க. CHILD. அப்ப சிக்கு வந்து 3, ஹெச்சுக்கு வந்து 8,
ஐக்கு வந்து 9, எல்லுக்கு வந்து 12, டிக்கு 4. ஸோ இப்போ இது லெஃப்ட் டு ரைட் மாடல், அதாவது ஏலேருந்து இசட் போறனால இந்த வேல்யூ கரெக்டாக பொருந்தும். நீங்க ஏபிசிடி எழுதி பார்த்தீங்கன்னா இந்த சி வந்து 3 தான், ஏ பி சி 3வது இடத்துல இருக்கா. அது மாதிரி உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்கு, அது 8வது இடத்துல இருக்கும். அப்புறம் ஐ வந்து 9வது இடத்துல இருக்கும், எல் வந்து 12வது இடத்துல இருக்கும், டி வந்து 4வது இடத்துல இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே பாருங்க கரெக்டா பொருந்திருக்கு. இது வந்து மேல இருக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து அதே ஏ டு இசட் மாடல்ல தான் இருக்கு, இதுவும் ஏ டு இசட் மாடல்ல தான் இருக்கு. இப்போ நாம என்ன பண்ணணும், மதருக்கு இதே மாதிரி எழுதிட்டோம்னா கீழே ஆன்சர் வந்துடும். மதர் என்னென்ன மதர் பாருங்க. அப்ப எம்முக்கு நீங்க எழுதணும். இப்ப எம் எங்க இருக்கு, இங்க வேல்யூ பாருங்க. எம் வந்து இப்ப மேல இருக்குது, எம் வந்து 13. எம் வந்து என்ன இருக்கு 13. அடுத்தது ஓ, ஓ எங்க இருக்கு, ஓ வந்து 15. அடுத்தது டி, டி வந்து 20. அடுத்தது ஹெச், ஹெச் எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஹெச் வந்து 8. அடுத்தது இ, இ எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இ வந்து 5. அடுத்தது ஆர், ஆர் எங்க இருக்கு, பிக்யூஆர் இங்க இருக்கு, இது வந்து 18 18. இப்ப நான் எழுதட்டுமா, என்னென்ன நம்பர் எழுதணும், எம் வந்து 13 13. அடுத்தது வந்து ஓ 15, ஓக்கு அப்புறம் டி, டி வந்து 20 20. டி ஹெச், ஹெச் வந்து எங்க இருக்கு 8, ஹெச் எழுதியாச்சு. அடுத்தது 5, 5க்கு என்ன, அதாவது இ வந்து 5ஆ 5. அடுத்தது ஆர், ஆர் வந்து எங்க இருக்கு 18. ஸோ இதுதான் ஆன்சர் நமக்கு. இப்போ இதுல ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, 13 15 20 85 18. ஸோ ஆன்சர் வந்து சாய்ஸ் நம்பர் 4, 13 15 20 85 18. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. இந்த கேள்வியில உங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க. இந்த கேள்வி வந்து மேக்ஸ் என்பது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க எனவும், தமிழ் என்பது அதை ஒரு கோடிங் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சோசியல், சோசியல் என்பது அப்படின்னு சொல்லி அது என்னன்னு நம்மள கேட்டிருக்காங்க. இது என்ன மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா Z2A மாடல்ல இது இருக்கு. இப்ப எழுதணும்னா எம் மேக்ஸ், MATHS, எம்முக்கு வந்து என்ன மதிப்பு வருது, எம் வந்து 14, ஏ வந்து 26, டி, டி வந்து எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, டி வந்து எங்க இருக்குங்க, டி வந்து 7. ஹெச் வந்து ஹெச் என்ன வருது, ஹெச் பாத்தீங்கன்னா 19. எஸ், எஸ் வந்து எஸ் என்ன இருக்கு, எஸ் வந்து 8. ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா 14 26 71 9 8. ஓகே, இப்ப மேக்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்கிறோம், அதுக்குரிய நம்பர் எழுதியிருக்கிறோம். ஆனா இந்த நம்பர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடைசியில இருந்து ஃபர்ஸ்ட் வருது. சரியா, கடைசியில இருந்து ஃபர்ஸ்ட் வருது. அதாவது இசட் வந்து 1 இருக்கும், ஒய் வந்து 2 இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல நாம எழுதிக்கிட்டு போறோம். ஸோ அதனால நீங்க அதே மாதிரி இப்ப என்ன பண்ணலாம்னா தமிழும் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தமிழ், தமிழ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டி வந்து என்ன இருக்கு, டி வந்து 7, ஏ வந்து 26, எம் எம் வந்து 14, ஐ ஐ எங்க பாருக்கு, இங்க இருக்கு 18. இப்ப எல் வந்து என்ன வருது 15. ஓகே, இதுவும் கரெக்டா இருக்கு. இப்ப நாம எதுக்கு எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியலுக்கு எழுத போறோம். சோசியல் எஸ் என்ன, இப்பதான் நம்ம பார்த்து எழுதணும். இது வந்து 8, எஸ்க்கு வந்து 8, எஸ் வந்து என்ன இருக்கு 8. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓ, ஓ எங்க இருக்கு, ஓ வந்து 12, ஓக்கு வந்து 12. சி வந்து 24 வருது, சி 24. ஐ ஏ வந்து 26, எல் 15. ஸோ ஆன்சர் வந்து நீங்க எதை எடுத்துக்கலாம், இப்ப இதுதான் உங்களுக்கு ஆன்சர்.
ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் போலாம். இப்ப நம்ம 2 விதமான மாடல் பார்த்திருக்கிறோம். ஒன்னு வந்து ஏல இருந்து இசட் பார்த்திருக்கிறோம், இன்னொன்னு இசட்ல இருந்து ஏ மாடல் பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்தது மாடல் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப இதுல ரெண்டுமே வருது. ஒன்னு வந்து ஏல இருந்து இசட் போகுது, இன்னொன்னு வந்து இசட்ல இருந்து ஏ போகுது. இங்க கவனிச்சீங்கன்னா, அதாவது லெட்டர்ல இருந்து நம்பர்ஸ கோடிங் பண்ணிடணும். இப்ப லெட்டர்ல இருந்து லெட்டரே கோடிங் பண்றாங்க. லெட்டர்ல இருந்து லெட்டரை கோடிங் பண்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டி ஓ ஜி, சரிங்களா? இப்ப டி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கும். டி வந்து எங்க இருக்கு? 4வது இடத்துல இருக்கும். டி வந்து 4வது இடத்துல இருக்கும். ஓ வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓ வந்து எந்த இடத்துல இருக்கு? ஓ வந்து 15வது இடத்துல இருக்கு. அடுத்தது ஜி எங்க இருக்கு? 7வது இடத்துல இருக்கு. இது வந்து ஏ டு இசட். இப்ப நம்ம எழுதியிருக்கிறது வந்து ஏ டு இசட். இப்ப இதே மாதிரி நம்ம எதுல எழுதணும்? இந்த நம்பருக்கு சூஸ் பண்ணணும். இந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும். இசட் டு ஏ மாடல் பார்க்கணும். இசட் டு ஏ மாடல். இப்ப 4 கீழே இருந்து பார்க்கணும். நீங்க 4 கீழே இருந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ வருது. 4க்கு வந்து டபிள்யூ. அடுத்தது வந்து 15 பார்க்கணும். 15 எங்க இருக்கு? எல். அடுத்தது வந்து 7 பார்க்கணும். கீழே இருந்து பார்த்துட்டு வரேன் நான். 7 எங்க இருக்கு? 7க்கு வந்து டி. சோ டாகுங்கிறத எழுதி இருக்கிறது வந்து ஏ டு இசட்ல நம்பரை எழுதி இருக்கிறோம். ஏ டு இசட்ல 4, 15, 7 கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அதுக்குரிய நம்பரை நாம என்ன பண்றோம்? திரும்பியும் அதுக்குரிய நம்பர்ல இருந்து நாம எதை கண்டுபிடிக்கிறோம்? ரிவர்ஸ் ஆர்டர்ல என்னென்ன எழுத்து வருது, ரிவர்ஸ் ஆர்டர்ல என்னென்ன எழுத்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 4க்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல டபிள்யூ வருது, 15க்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல எல் வருது, 7க்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல டி வருது. சோ இதை நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ ஒன்னு வந்து ஏ டு இசட் மாடல்ல போகுது. அதுல இருந்து நாம வந்து நம்பரை பிக் பண்றோம், அதோட பிளேஸ் வேல்யூவை பிக் பண்றோம். அந்த பிளேஸ் வேல்யூல இருந்து திரும்ப நாம எந்த மெத்தடுக்கு போறோம்? இசட் டு ஏ மெத்தட். அதாவது இசட் டு ஏ மெத்தட்ல அந்த நம்பருக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு எழுதுறோம். புரியுதா? இப்ப நான் இதை எழுதிட்டேன். இதே மாதிரி அடுத்தது கேட்டுக்கு எழுதுறேன். கவனிங்க. கேட், சிஏடி, இது கேட்டு. கேட்ல பாத்தீங்கன்னா கேட்ல என்ன இருக்கு? சி வந்து 3rd லெட்டரு, அடுத்தது ஏ வந்து 1st லெட்டரு, டி வந்து எத்தனாவது லெட்டரு? டி 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 வந்து 20. சோ இப்ப இது வந்து ஏ டு இசட்ல நம்ம எழுதியிருக்கிறோம். ஏ டு இசட்ல வந்து நம்பரை வந்து பிக் பண்ணியாச்சு. இந்த நம்பருக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆர்டர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆர்டர்ல என்னென்ன வருது? 3க்கு வந்து எக்ஸ், 1க்கு வந்து இசட், அடுத்தது பாத்தீங்கன்னா டி வந்து டி என்னவா இருக்கும்? 20 இருக்கா? 20 எங்க இருக்கு? 20 வந்து ஜி, 20 வந்து ஜின்னு இருக்கு. ஓகேவா? இப்ப இதுதான் மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இது என்னது? இது வந்து இசட் டு ஏ. அந்த மெத்தட்ல நாம வந்து லெட்டரை பிக் பண்ணியாச்சு, லெட்டரை வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்ப நாம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இப்போ வந்து கவ் அப்படின்னு பார்க்கணும். கவுக்கு இப்ப வந்து ஏ டு இசட்ல நம்பரை எழுதுனீங்கன்னா கவ் சி வந்து என்ன வரும்? 3. இப்ப நீங்க சொல்லிட்டே வரலாம். சி வந்து 3. ஓக்கு என்ன வரும்? ஓ பாத்தீங்கன்னா 15. டபிள்யூ பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டபிள்யூ என்ன இருக்கு? 23. இப்ப இதே ரிவர்ஸ் ஆர்டர்ல இந்த 3க்கு என்ன வரும்? 3 வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எக்ஸ், ரிவர்ஸ் ஆர்டர்ல ஓ எங்க வருதுன்னு 15 எங்க வருதுன்னு பாருங்க. ரிவர்ஸ் ஆர்டர்ல 15 எங்க வருது? இந்த இடத்துல வருது. 15 வந்து எல். அடுத்தது டபிள்யூ பாருங்க. டபிள்யூ வந்து அதாவது 23 எங்க வருது பாருங்க? 23 டி. அப்ப சாய்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல்டி. எக்ஸ்எல்டி மேல இருக்கிறது ஏ டு இசட்ல கவ் இருக்கு, அதோட நம்பரை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கும் கீழே நாம என்ன பண்றோம்னா, அந்த நம்பரை வந்து நம்ம எப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கிற நம்பரை வச்சு அதோட எழுத்தை எடுக்கிறோம். அப்ப எடுத்தோம்னா ஆன்சர் எது வருது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது. ஓகே, இது ஒரு மெத்தடு. இப்ப அடுத்த மெத்தடு பாருங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இதுல வந்து நமக்கு ஏபிசிடியே தேவையில்லை. இது என்னன்னா,
இதுல நேபாள், ஸ்ரீலங்கா, டென்மார்க்னு கேட்டிருக்கு. இதுல வந்து நீங்க இதை A to Z அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகாது. பாத்தீங்கன்னா எண்ணுக்கு வந்து 4 இருக்கு, ஈக்கு வந்து 1 இருக்கு, பிக்கு வந்து 9 இருக்கு, ஏக்கு வந்து 8 இருக்கு, எல்லுக்கு வந்து 5 இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இது மேட்ச் ஆகாது. இப்ப மேட்ச் ஆகாதுன்னா நம்ம என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இதுல நேபாள் எத்தனை எழுத்து இருக்குன்னு பாருங்க. என், இ, பி, ஏ, எல். இதுல 1 2 3 4 5 எழுத்து இருக்கு. அப்ப கொடுத்துருக்கிறது 5 நம்பர் இருக்கும் பாருங்களேன். 4 1 9 8 5. அப்ப கொடுத்துருக்கிறது என்ன இருக்கு உங்களுக்கு? 5 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? மேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு இது, இதுக்கு இது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஈக்குவலா இருக்கணும் ரெண்டுமே. நேபாளில் 5 எழுத்து இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற நம்பரும் 5 இருந்துச்சுன்னா ஈக்குவலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க ஏபிசிடிக்கு போகணும்னு அவசியமே இல்லை. இப்ப இதே மாதிரி ஸ்ரீலங்கா பாருங்களேன். ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு 3, இதுக்கு 6, இங்க வந்து 2, இங்க வந்து 5, இங்க 8, இங்க 8, அடுத்தது வந்து 4, இங்க 7, இது வந்து 8. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? மேட்ச் பண்ணியாச்சு. இப்ப அவங்க அடுத்தது டென்மார்க் இருக்கு. டென்மார்க்கையும் குறிச்சிருவோம். டென்மார்க்கையும் குறிச்சாதான் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்ப டென்மார்க் வந்து DENMARK, டென்மார்க். கரெக்டா எழுதிட்டேனா? இது 0 1 4 9 8 6 7. ஸோ எந்தெந்த எழுத்துக்கு இப்ப N-னா 4, E-னா 1, P-னா 9, A-னா 8, L-னா 5, S-னா 3, R-னா 6, I-னா 2, L-னா 5, A-னா 8, N-னா 4, K-னா 7, A-னா 8, D-னா O, E 1, N 4, M 9, A 8, R 6, அடுத்தது K வந்து 7. இப்போ என்னென்ன எழுத்துக்கு நம்பர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. உன்னோட ஏபிசிடியை போய் நீ பார்க்க கூடாது. நம்ம ஏபிசிடி எழுதிட்டு அதுல பார்க்க கூடாது. இவங்களே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் இப்ப இதுல இருந்து இந்தியாவுக்கு நாம எழுதணும். இப்ப இதுல இருந்து எப்படி இந்தியாவுக்கு நாம எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து நாம இந்தியாவுக்கு எழுதணும். இப்ப எப்படி எழுதுறது? ஐ எங்க இருக்கு பாருங்க. இதுல ஐ வந்து ஸ்ரீலங்கால இருக்கு. ஸ்ரீலங்கால ஐ இருக்கு. அப்ப இதை நாம மேட்ச் பண்ணிக்கலாம். ஐ வந்து ஸ்ரீலங்கால இருக்கு. அந்த ஐ வந்து 2. அடுத்தது என் வந்து அதுவும் ஸ்ரீலங்காலே இருக்கு. அது 4. அடுத்தது டி எங்க இருக்கு? டென்மார்க்ல இருக்கு. அது 0. திரும்பி ஐ தான் வருது. வழக்கம் போல ஐ என்னது? 2 தான். அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஏ வந்து ஸ்ரீலங்காலையும் இருக்கு, நேபாளையும் இருக்கு, டென்மார்க்லயும் இருக்கு. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 8 இருக்கும். ஸோ நான் ஸ்ரீலங்கால இருந்து 8 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆன்சர் 240 28. 240 28 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். மேட்சிங் மாடல். ஃபர்ஸ்ட் பார்த்தது A to Z மாடல், அடுத்தது Z to A மாடல், அடுத்தது ரெண்டுமே பார்த்துருக்கிறோம். A to Z பார்த்துருக்கிறோம், Z to Aவும் பார்த்துருக்கிறோம். இப்ப பார்த்துருக்கிறது மேட்சிங். இப்ப அடுத்தது இதுவும் மேட்சிங் மாடல் தான். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தது நல்லா பாருங்க. இதுக்கு பார்த்தது வந்து என்னன்னா லெட்டர் டு நம்பர். இந்த சம்மு பாத்தீங்கன்னா நம்ம லெட்டர் டு லெட்டர்ல இருந்தே லெட்டருக்கு போகுது. இப்ப ஸ்லீப்புக்குனா எஸ், அதாவது எஸ் வந்து எக்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா எல் எம், இ வந்து கே, அடுத்தது இ கே, அடுத்தது பி வந்து பி. ஸோ இந்த மாதிரி தான் இதுலயும் இருக்கு. அப்ப நம்ம எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு. அதனால 5 இருந்துச்சுன்னா ஈஸியா மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மெத்தடை ஃபர்ஸ்டே நீங்க செக் பண்ணி பார்த்தணும். இது மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. நான் எழுதிடுறேன். SPEAR
எக்ஸ் பி கே ஓ ஒய். அடுத்தது நாம கண்டுபிடி, இங்க வந்து பி யூ எல் எல், இங்க வந்து பி எஃப் எம் எம் எம். ஸோ அதுக்கு அது கொடுத்தது அப்படியே நேராக எழுதியிருக்கிறேன். நாம எது கண்டுபிடிக்க போறோம், ப்ளஷர்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க போறோம். PLEASURE. இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன இருக்கு, பி இருக்கு. பி எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல பி இருக்கு. ஓகே. அடுத்தது எல்லுக்கு எம். ஓகே. அடுத்தது ஈக்கு வந்து கே. ஓகே. இ எழுதியாச்சு. எஸ்ஸுக்கு எக்ஸ். யூ வந்து எங்க இருக்கு, யூ வந்து எஃப். ஆர் வந்து ஆர் இந்த இடத்துல இருக்கு, ஆருக்கு ஒய்ஏ. அடுத்தது இக்கு கே ஏற்கனவே எழுதியாச்சு. இப்ப பி வந்து பி, எல் வந்து எம், இ வந்து கே, ஏ எங்க இருக்கு, ஏக்கு வந்து ஓ. அடுத்து எஸ் வந்து எக்ஸ், யூ எஃப், ஆர் ஒய், இ வந்து கே. ஓகேங்களா? இப்போ இது ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா PMKOXFYK, இதுதான் ஆன்சர். ஸோ மேட்சிங் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்தந்த இதுக்கு எது ஸ்ட்ரைட்டா இருக்கோ, அந்த இதுக்கு எஸ்ஸுக்கு எது ஸ்ட்ரைட்டா இருக்கு, எல்லுக்கு எது ஸ்ட்ரைட்டா இருக்கு, ஈக்கு எது ஸ்ட்ரைட்டா இருக்கு, அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிறதே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போட்டு 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 அதை என்ன பண்ணிடலாம், அதுலேருந்து நாம வந்து எந்த எழுத்துக்கு எந்த எழுத்து அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க எந்த வார்த்தை கேட்டிருக்காங்களோ அதை ஃபார்ம் பண்ண முடியும், அதை நம்மளால உருவாக்க முடியும். ஓகேவா? இப்ப அடுத்தது இது வந்து பிளேஸ் சேஞ்ச். பிளேஸ் சேஞ்ச்னா அங்க இருக்கிற எழுத்தையே இடத்த மாத்தி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம வந்து சூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, இருக்கிற எழுத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா இடத்த மாத்தி போட்டிருப்பாங்க. இப்ப பாரு, இங்க ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுல கொஞ்சம் கவனிய, நல்லா கவனிச்சுன்னா ஒரு விஷயம் தெரியும். SULT, அதுக்கப்புறம் RE. இத வந்து இத ஃபர்ஸ்டா எழுதிருக்காங்க, இத செகண்டா எழுதுறாங்க. இத ஃபர்ஸ்டா எழுதிட்டு இத செகண்டா எழுதுறாங்க. SULT ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க, SULT எழுதிட்டு இந்த RE கொண்டாந்து நான் எங்க வைக்கிறேன், இந்த RE கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கிறேன். அப்ப வச்சோம்னா அவங்க சொன்ன அந்த வேர்டு உருவாயிடுச்சு. ஸோ இருக்கிற எழுத்தையே இடமாத்துறாங்க, இடமாத்தி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அது மாதிரி, அதாவது கடைசியில இருக்கிற 4 எழுத்தை அப்படியே வச்சுக்கிட்டு முதல்ல இருக்கிற 2 எழுத்தை தூக்கி முன்னாடி போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. இது பிளேஸ் சேஞ்ச் மாடல். சரியா? இப்போ வந்து பிரைட்னு அவங்க கொடுத்துருக்காங்களா, அதை கண்டுபிடிப்போம். BRIGHT. இப்ப இந்த கடைசி எழுத்தை அப்படியே வச்சுக்கணும், இந்த BR கொண்டாந்து முன்னாடி போட்டுறணும். அப்ப போட்டோம்னா IGHT. BR முன்னாடி போட்டோம்னா BR. அவ்வளவுதான். இப்ப இது அப்படியே என்ன ஆயிடும், முன்னாடி வந்துருச்சா? சரி, இப்ப இது ஆன்சர் எங்க இருக்கு, இந்த இடத்துல IGHT BR எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த BR தூக்கி நாம எங்க போட்டுட்டோம், BR தூக்கி அப்படியே கொண்டாந்து கடைசியில வச்சோம்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ பிளேஸ் சேஞ்சும் ரொம்ப ஈஸியான மாடல் தான். இப்ப இந்த கணக்கை பாத்தீங்கன்னா நாக்பூர் என்பது OBHQVS எனவும் பெங்களூர் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப நாக்பூர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மூவ் ஒன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாடல் தான் அதிகமா கேட்பாங்க. மூவ் ஒன் ஸ்டெப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மூவ் ஒன் ஸ்டெப் அப்படின்னா இங்க வந்து A இருந்துச்சுன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா B யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க C இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா D யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அது மாதிரி தான் மூவ் ஒன், அதாவது +1 அப்படியே கூட்டிகிட்டே போகணும். இப்ப N இருக்கா, இந்த இடத்துல NAGPUR. இப்ப Nக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன எங்க இருக்கு, Nக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, Nக்கு அடுத்தது என்ன இருக்கு, Nக்கு அடுத்தது O இருக்கு. Nக்கு அடுத்தது O. அப்ப Nக்கு அடுத்தது O எழுதியிருக்காங்க, Aக்கு அடுத்தது B எழுதியிருக்கிறாங்க, Gக்கு அடுத்தது H எழுதியிருக்கிறாங்க, Pக்கு அடுத்தது Q, Uக்கு அடுத்தது V, Rக்கு அடுத்தது S. இது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்டெப் அப்படியே மூவ் பண்ணிருக்காங்க. முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு எழுத்தை எழுதியிருக்கிறாங்க, அப்ப பெங்களூருக்கு நாம எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா BANGALOOR.
LURU. பிக்கு அடுத்தது, பிக்கு அடுத்த எழுத்து என்னது, முன்னாடி போகணும், சி. ஈக்கு அடுத்தது என்ன எழுதுவோம், ஈக்கு அப்புறம் எஃப். எண்ணுக்கு அப்புறம் என்ன எழுதுவோம், ஓ. அடுத்தது ஜிக்கு அடுத்தது என்ன எழுதுவோம், ஹெச். ஏக்கு அடுத்தது என்ன எழுதுவோம், பி. எல்லுக்கு அடுத்தது என்ன எழுதுவோம், எம். யூக்கு அடுத்தது என்ன எழுதுவோம், வி. ஆருக்கு அடுத்தது எஸ். யூக்கு அடுத்தது வி. ஸோ ஒரு ஸ்டெப் வந்து நாம என்ன பண்ணிக்கிறோம்னா மூவ் பண்ணிருக்கணும். அதாவது இதுக்கு பேரு +1 மாடல் அப்படின்னு பேரு. ஒரு எழுத்தை வந்து நாம வந்து முன்னாடி கூட்டிக்கிறோம். அடுத்த எழுத்து ஏக்கு முன்னாடி, பிக்கு முன்னாடி, சிக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு ஸ்டெப் தான் நகர்றோம். அந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்பர்ஸ்க்கு இது உனக்கு கோடிங் பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து நீ ஆன்சர் எழுதிக்கலாம். இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா CFOHBMVSV இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த கணக்கு பாருங்களேன். இதுல வந்து ஒரு எழுத்து ஃபர்ஸ்ட் ஒரு மூவ் தாண்டுவாங்க. அடுத்தது அடுத்தது 2 ஸ்டெப் தாண்டணும். அடுத்தது 3 ஸ்டெப் தாண்டணும். இப்ப நான் எழுதுறேன், கவனிங்க. RUN. ஆர் ஒரு ஸ்டெப் தாண்டணும், யூ 2 ஸ்டெப் தாண்டணும், என் 3 ஸ்டெப் தாண்டணும். ஆர் ஒரு ஸ்டெப் தாண்டுங்க பார்ப்போம். ஆருக்கு அடுத்தது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா ஆருக்கு அடுத்தது எஸ் வரும். ஓகே. யூல இருந்து 2 ஸ்டெப் தாண்டணும். யூல இருந்து 2 ஸ்டெப் தாண்டினீங்கன்னா யூல இருந்து வி வரும், வில இருந்து டபிள்யூ வரும். ஸோ 2 ஸ்டெப் தாண்டணும். அடுத்தது என்ல இருந்து 3 ஸ்டெப் தாண்டணும். என் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. யூல இருந்து ஓ, ஓல இருந்து பி, பில இருந்து கியூ. 3 ஸ்டெப் தாண்டினீங்கன்னா அந்த எழுத்து வந்துடும். அப்ப இங்க என்ன போடணும், கியூ போடணும். இப்ப அதே மாதிரி ஷூட்டுக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எஸ்ல இருந்து ஒரு ஸ்டெப், ஹெச்ல இருந்து 2 ஸ்டெப், ஓல இருந்து 3 ஸ்டெப், இந்த ஓல இருந்து 4 ஸ்டெப், டி 5 ஸ்டெப். சோ அப்ப எஸ்க்கு ஒரு ஸ்டெப் தாண்டுவோமா, எஸ்க்கு ஒரு ஸ்டெப் தாண்டினா டி. அடுத்தது ஹெச்சுக்கு ஒரு ஸ்டெப் தாண்டணும். ஹெச்சுக்கு ஒரு ஸ்டெப் தாண்டணும், சாரி, ஹெச்சுக்கு 2 ஸ்டெப் தாண்டணும். 2 ஸ்டெப் தாண்டினா ஹெச்ல இருந்து ஐ, ஐல இருந்து ஜே. ஓ 3 ஸ்டெப் தாண்டணும். 1 2 3 என்ன வரும்னா ஆர். அடுத்த ஓக்கு 4 ஸ்டெப் தாண்டணும். அப்ப 1 2 3 4 எஸ் 4 ஸ்டெப் தாண்டணும். அதாவது ஓல இருந்து பி, பில இருந்து கியூ, கியூல இருந்து ஆறு, ஆறுல இருந்து எஸ் 4 ஸ்டெப் தாண்டணும். அடுத்தது டி. டி எத்தனை ஸ்டெப் தாண்டணும், 5 ஸ்டெப் தாண்டணும். டி எங்க இருக்கு, இங்க இருக்கா. டி 5 ஸ்டெப் தாண்டணும்னா 1 2 3 4 5 ஸ்டெப் தாண்டியாச்சு. அப்ப என்ன வருதுன்னா ஒய் வருது. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா TJRSY. அப்ப எந்த இடத்துல வரும், இதுதான் ஆன்சர். ஸோ இது மாதிரி அதாவது 1 ஸ்டெப்பா மூவ் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா மூவ் பண்ணலாம். ஸோ இது ஃப்ரண்ட்லயும் மூவ் பண்ணலாம், பேக்லயும் மூவ் பண்ணலாம். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப அடுத்த கணக்கு பார்க்கலாம். அது எதுவும் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ற மாதிரி, பேக்ல மூவ் பண்ற மாதிரி இருக்கான்னு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஒரு முதல் எழுத்துக்கு முன்னாடி போகணும், அடுத்த எழுத்துக்கு பின்னாடி போகணும், முன்னாடி போகணும் பின்னாடி வரணும், முன்னாடி போகணும் பின்னாடி வரணும். இது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் எழுதுறேன், GOLFER. ஜில இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும். ஜில இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா ஹெச். இப்ப ஓல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும். ஓல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போனா என். இப்ப எல்ல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும். எல்ல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா எம். எஃப்ல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும், பின்னாடி வரணும், இ. அடுத்த ஈல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும், முன்னாடி போகணும். இது +1, இது -1, இது +1, இது -1, இது +1, இது -1. ஸோ +1னா முன்னாடி போறது, -1னா பின்னாடி வர்றது. ஜில இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தா ஹெச், ஓல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தா என், எல்ல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும் எம், எஃப்ல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வரணும் இ. அப்ப ஈல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா முன்னாடி போகணும், முன்னாடி போனா எஃப். ஆர்ல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன வரணும்,
பின்னாடி வரணும். ஆறுல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தா என்ன வரும்? ஆறுல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தா Q வருது. ஓகேவா? இப்ப இதுதான் இதோட மெத்தடு. ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி. இப்ப அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். HUNGER. இப்ப இது +1, இது -1, இது +1, இது -1, இது +1, இது -1. இப்ப ஹெச்ல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடின்னா I, யூல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி, யூல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி என்ன வருது பாருங்க, T. Nல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும், முன்னாடி போகணுமா, அப்போ வந்து O. Nல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன வந்துச்சு, முன்னாடி போனா O. Gல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி, Gல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போனோம்னா F. Eல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனோம்னா, Eல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா F. அடுத்தது Tல, Rல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன வரணும், பின்னாடி போகணும். Rல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போனா என்ன வரும், Q. ஸோ ஆன்சர் வந்து ITOFFQ. எங்க இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். இப்ப அடுத்தது என்னன்னு பாருங்களேன். இதுல வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி, அடுத்தது ஒரு ஸ்டெப் பின்னாடி, 2 ஸ்டெப் முன்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி, 3 ஸ்டெப் முன்னாடி 3 ஸ்டெப் பின்னாடி, இப்படி போகணும். சரிங்களா? ஸோ இந்த மாடலை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப MOTHER. இப்ப M வந்து ஒரு ஸ்டெப் +1, அடுத்தது -1, இது +2, அடுத்தது -2, இது +3, அடுத்தது -3. இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியா இருக்கும். அப்ப Mல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா N, Oல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தா N, Tல இருந்து 2 ஸ்டெப் முன்னாடி போனீங்கன்னா V, Hல இருந்து 2 ஸ்டெப் பின்னாடி வந்தா, Hல இருந்து 2 ஸ்டெப் பின்னாடி வந்தா என்ன வருதுன்னு பாத்துங்க, F. Eல இருந்து 3 ஸ்டெப் முன்னாடி போகணும், அது H. Rல இருந்து 3 ஸ்டெப் பின்னாடி வரணும், அப்ப வந்தோம்னா O. இதே மாதிரிதான் நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம். இப்ப இங்க சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓக்கு +1, இது -1, +2, இது -2, இது +3, இது -3. ஸோ முன்னாடி பின்னாடி போனோம். ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி. எஸ்ஸுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, எஸ்ஸுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா T. ஐக்கு பின்னாடி வரணும், ஐக்கு பின்னாடி H. எஸ்ல இருந்து 2 ஸ்டெப் போகணும், எஸ்ல இருந்து T, Tல இருந்து U. Tல இருந்து பின்னாடி வரணும், Tல இருந்து 2 ஸ்டெப் பின்னாடி, Sல இருந்து R. E வந்து 3 ஸ்டெப் போகணும், Eல இருந்து F, Fல இருந்து G, Gல இருந்து H. அடுத்து Rல இருந்து 3 ஸ்டெப் பின்னாடி வரணும். R எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. 3 ஸ்டெப் பின்னாடி வந்தீங்கன்னா Rல இருந்து Q, Qல இருந்து P, Pல இருந்து O. ஸோ 3 ஸ்டெப் பின்னாடி வந்துச்சு. THURHO. ஆன்சர் வந்து எது, இதுதான் ஆன்சர். சரியா? இப்ப அடுத்த கேள்வி பார்க்கலாம். இப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா இது அதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னன்னா, இதோட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா கியூப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா கியூப் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதாவது தமிழ்ல வந்து வர்க்கம், கணம், அந்த மாதிரி வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா கன மூலம் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ரூட்டு ஆர் என்ன இருக்கும், கியூப் ரூட். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஸ்கொயரு கியூப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிளா குழப்ப வேணாங்கிறதுக்காக நான் சிம்பிளா ஒரு கணக்கு எடுத்துருக்கிறேன். CAR அப்படின்னு இருக்கு. C என்ன வேல்யூ பாருங்க, C வந்து 3, A வந்து 1, R வந்து எவ்வளவு இருக்கு, R வந்து 18. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 18 + 3 + 1. இதை ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்க செய்யலாம். இப்ப காருக்கு வேல்யூ வந்து 22 கொடுத்துட்டாங்க. அப்ப பஸ்ஸுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ் வந்து B வந்து 2, U எங்க இருக்கு, U வந்து 21, S வந்து S என்ன இருக்கு 19. ஸோ இதை நீங்க ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 19
21 2 இந்த மாதிரி ஒண்ணுங்கில் ஒன்னா எழுதி ஆட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இல்ல நான் பாட்டுக்கு அப்படியே ஆட் பண்றேன்னா ஏதாவது தப்பா ஆன்சரை வந்து ஆட் பண்ணிடுவீங்க அவசரத்துல. அதனால இதை ஆட் பண்ணா பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 இங்க 1 பேலன்ஸ் அப்ப போட்டோம்னா 42 வந்து ஆன்சர் வரும். 42 ஆன்சர். ஸோ கரெக்டா நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ஒண்ணுங்கில் ஒன்னா எழுதி ஆட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நான் எல்லா மாடலும் வந்து நான் உங்களுக்கு நடத்திட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபாஸ்ட் வியூ ஒன்று கொடுக்குறேன், கொஞ்சம் கவனிங்க. ஒரு எல்லா கணக்கையும் ஒரு தடவை பார்த்துருவோம். இப்போ இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் என்பது அது ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ரெக்டாங்கிள் என்பது அது ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து A to Z, அதாவது ஏலேருந்து இசட் வரைக்கும் போகுது. அந்த மாதிரி இதுக்கு எப்படி நம்பர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடலு இது எதுக்காக நான் உங்களுக்கு வியூவா காட்டுறேன்னா உங்களுக்கு வீடியோவா இருக்கும்போது இந்த கணக்கை நீங்களா போட்டு பார்க்கலாம். அதுக்காக தான். ஸ்கொயருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ரெக்டாங்கிளுக்கு ஆன்சர் நான் கீழே கொடுத்துட்டேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது A to Z வருதா Z to A வருதா அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்குரிய நம்பரை எழுதுங்க. இப்போ ஆக்சுவலா இது என்ன மாடல்ல இருக்குன்னா A to Z மாடல்ல தான் இருக்கு. A to Z மாடல் ஏக்கு 1 பிக்கு 1 சிக்கு 1 அந்த மாடல்ல இருக்கு. அதனால அதே மாதிரி இதுக்கு போட்டீங்கன்னா இங்க ஸ்கொயருக்கு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயருக்கு அதுக்குரிய நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்தாச்சு. அதே ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன நம்பர் அப்படிங்கிறது இதுதான் விடை. சரியா? இதுதான் விடை. இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த மாடல் அதுலயே இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மேட்சிங். நான் மேட்சிங் மாடல் ஒன்று அப்படின்னு சொன்னேன்ல. பிக்கு வந்து 9, ஏக்கு வந்து 8, ஐக்கு வந்து 7, எண்ணுக்கு வந்து 6, டீக்கு வந்து என்னது 5. இதுல எண்ணணும். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 1, இது 2, இது 3, இது 4, 5. 5 எழுத்து 5 நம்பர் 5 இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்ப பில இருந்து என்ன வரும்? பிக்கு வந்து 9, ஏக்கு வந்து 8, ஐக்கு வந்து 7, எண்ணுக்கு வந்து 6, டீக்கு வந்து என்ன வரும் 5. இதே மாதிரி எக்ஸலுக்கு நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏ என்ன நம்பர் வருது, சிக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆயிருக்கு, சிக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆயிருக்கு, இக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆயிருக்கு, பிக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆயிருக்கு, டீக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த இப்ப நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ பெயிண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கு, எக்ஸலுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கு, அதுல இருந்து அக்செப்ட் கேட்கறாங்க. இது மேட்சிங் மாடல். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா குட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, எழுத்து கொடுத்துருக்காங்க. ஜாக்குக்கு வந்து ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. எழுதப்பட்டால் ஃப்ரூட்டுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க. இதுல அவங்க இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 ஸ்டெப் மூவ் சொன்ன பாத்தீங்களா, ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும், ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும், ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த கணக்குல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 3 ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் 3 ஸ்டெப். ஸோ அப்படி சொல்லலாம். ஏன் ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. 13 ஸ்டெப்பு கூட தாண்டி போகலாம். நீங்க 13 ஸ்டெப்பு 25 ஸ்டெப்பு கூட நீங்க தாண்டி எழுதலாம். அதனால அது எப்படி வேணாலும் கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் என்ன பண்ணணும், அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதணும். ஸோ இதுல 3 ஸ்டெப்பு தாண்டி எழுதுனீங்கன்னா இதுக்குரிய ஃப்ரூட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க கீழே இந்த ஆன்சர் இருக்கு, செக் பண்ணிக்கணும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இசட் கொடுத்துருக்காங்க. இசட்ல இருந்து ஒய் எழுதிருக்காங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிருக்காங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க. அப்ப இசட் ஏ இது வந்து -1, இது +1. ஒரு ஸ்டெப் பின்னாடி, ஒரு ஸ்டெப் முன்னாடி. அப்ப எக்ஸ்சிக்கு எப்படி எழுதுறது? எழுதுனா என்ன வரும்? இது வந்து -1, இது வந்து +1. ஒரு எக்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன பண்ணும், பின்னாடி போகணும். பின்னாடி போனா W. சில இருந்து ஒரு ஸ்டெப் எங்க போகணும், முன்னாடி போகணும். முன்னாடி போனா D. ஸோ இதுதான் ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அப்ப ஆன்சர் வந்து WD. ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி. அடுத்தது இங்க நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஒரு டோட்டல் சம்ஸ். நம்ம கார்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க தமிழ்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ எல்லாத்தையும் கீழே எழுதுறீங்க, எழுதிட்டு அதை அப்படியே ஆட் பண்றீங்க. அப்ப இங்கிலீஷுக்கு என்ன வரும், அதோட பிளேஸ் வேல்யூவை எழுதிட்டு அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது இது பாத்தீங்கன்னா +1 ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி, 2 ஸ்டெப் முன்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி, அந்த மாடல்.
இந்த மேத் உருவாக்கம் இந்த வேர்டு வந்திருக்கு. அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டெஸ்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன மாடல்? இது ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி, 2 ஸ்டெப் முன்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி, அந்த மாடல். நான் இதெல்லாம் விளக்கம் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இந்த கணக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா அப்புறமேல வீடியோவா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்ப இந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டு பார்க்கணும். இதை ஆன்சர் பார்க்காம நீங்க எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். நான் ஒரு சம்மோட முடிச்சிடக்கூடாது இல்ல, அதனால உங்களுக்கு அதை சொல்றேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான். இதுல ஆக்சுவலா அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி கீழே இருக்கு. இது என்ன மாடல்? அது +2 -2, 2 ஸ்டெப் முன்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி, 2 ஸ்டெப் முன்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி. இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், 2 ஸ்டெப் முன்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி, அந்த மாடல். இப்ப அடுத்த கேள்வி, Z வந்து 52 கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பாருங்களேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப ஏக்கு வந்து 26, அது வந்து என்ன வருதுன்னா சாரி இசட்டுக்கு வந்து என்ன வருதுன்னா 26. அதோட பிளேஸ் வேல்யூ என்னது? 26. இசட் வேல்யூ வந்து 26. இப்ப அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 26 2ஆல பெருக்குன்னா 52. அப்பதான் 52 வரும். இசட்ல இருந்து எப்படி 52 வந்துச்சுன்னு உட்காந்துருக்க கூடாது. இசட்ல இருந்து எப்படி 52 வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசட் வந்து 26ன்னு சொல்றோம். அதனால அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 52 வந்துருது. அப்ப அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆக்ட்னு கொடுத்துருக்கு. இந்த ஆக்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க, சிக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க, டிக்கு வந்து 20 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 24 வருது. ஆனா நமக்கு 48 வரணும். அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல பெருக்கி பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே 2ஆல பெருக்கினால 52 வந்திருக்கு. அப்ப இதோட வேல்யூவையும் நீங்க 2ஆல பெருக்கி பாத்தீங்கன்னா அந்த 48 வருதான்னு பார்க்கலாம். 48 வருது. அப்ப இப்ப பிக்கும் அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இதுக்கு வந்து 2 எழுதணும், இதுக்கு வந்து 1 எழுதணும், டிக்கு வந்து 20 எழுதணும். இதை எல்லாத்தையும் கூட்டிட்டு அதை என்ன பண்ணிடணும்? 2ஆல பெருக்கிடணும். கூட்டினா 23 வரும். அப்ப அதை மல்டிப்ளை இன்டு 2 போட்டோம்னா 46. இதுதான் ஆன்சர். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த கோடிங் சம்பந்தமா உங்களுக்கு வந்து எல்லா கணக்கையும் நான் வந்து ஓரளவுக்கு எல்லா மெத்தடும், அதாவது என்னென்ன மெத்தட்ல எல்லாம் கோடிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் டவுட் செஷன் போறேன். நான் இங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நான் ஹேண்ட் ரைஸிங்க எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டதுக்கு அப்புறமேல நீங்க யாருக்கு டவுட் இருக்கோ அவங்க என்ன பண்ணுங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான்சி அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை கேளுங்க. நோ டவுட் சார். थैंक यू. கிளியரா புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுச்சு சார். ஓகேம்மா, थैंक யூ மா. थैंक यू சார். थैंक யூ மா. அன்மியூட் பண்ணிடுங்கம்மா. அன்மியூட் பண்ணிடுங்க. மீரா அன்மியூட் பண்ணிக்கலாம். ஹலோ. சொல்லுங்க சார். என்னம்மா கிளாஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். கிளியரா வந்துச்சா? விசிபிள் உனக்கு விட்டு விட்டு வருது, நீ கரெக்டா வந்துச்சா? ஓகே. இப்ப கரெக்டா வருது சார். டவுட் எதுவும் இருக்கா? இல்ல சார், நோ டவுட் சார். ஓகேம்மா, ஓகே. थैंक यू சார். நீ அன்மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிடு. பாலதண்டாயுதபாணி அன்மியூட் பண்ணிருக்கிறேன் சார். என்ன டவுட் இருக்கா எதுவும்? இருக்குங்க சார். கணக்கு சொன்னீங்களங்க சார், மேல வந்து நம்பர் போட்டு கொடுத்தீங்க, அதுலயும் பரீட்சையிலயும் அது மாதிரி வருமாங்க சார்? மேல கொடுத்துருப்பாங்களாங்க சார்? எங்க மேல என்னப்பா கொஸ்டின் கொடுத்துருவாங்க. கொஸ்டின்ல வந்து அவங்க வந்து ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல்ல இருந்து இந்த வார்த்தை, இப்ப காருக்கு ஏதாவது ஒரு கோடிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பஸ்ன்னு ஏதாவது ஒன்று கோடிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உனக்கு ட்ரெயின் என்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. ட்ரெயினுக்கு எப்படி கோடிங் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏபிசிடி முழுக்க எழுதிக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன லெட்டர் வருதோ அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ நம்ம வந்து என்னென்ன மாடல் பார்த்துருக்குறோம்? A to Z மாடல் பார்த்துருக்குறோம், Z to A மாடல் பார்த்துருக்குறோம், அப்புறம் வந்து மேட்சிங் மாடல் பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து என்ன பார்த்துருக்குறோம்? 1 ஸ்டெப் மூவ், 2 ஸ்டெப் மூவ், 1 ஸ்டெப் பேக்வேர்டு, 1 ஸ்டெப் ஃப்ரண்ட் வேர்டு, அப்படி பார்த்தோம்னா 1 ஸ்டெப் முன்னாடி போறோம், 1 ஸ்டெப் பின்னாடி போறோம். இந்த எல்லா மெத்தடையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு இதுல எந்த மெத்தட் வருது அப்படின்னு நீ பாத்தீங்கன்னா அதை கரெக்டா அதுக்கு எதுல மேட்ச் ஆகுதோ நீ அந்த மாடலை வந்து சூஸ் பண்ணிக்கணும்.
புரியுதா? புரியுது சார். ஓகேப்பா. வேற ஏதாவது டவுட் இருக்கா பாலதண்டாய பண்ணி? இல்ல சார். ஓகேம்மா. விஜயலட்சுமி டவுட் இருக்கா? பி விஜயலட்சுமி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உங்களை அலோவ் பண்ணிருக்கிறேன். பி விஜயலட்சுமி அன்மியூட் பண்ணிருக்கிறேன். சார் டவுட்லாம் ஒண்ணும் இல்ல சார். கிளியரா Okay. புரிஞ்சுட்டு சார். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. அன்மியூட் பண்ணிக்கங்கப்பா. சரி, சுவாதி அலோவ் பண்றேன். சுவாதி என்னம்மா Sir. டவுட் எதுவும் இருக்கா? இல்லைங்க சார், சூப்பரா புரிஞ்சிச்சுங்க சார். ஓகேம்மா, கிளியரா தெரிஞ்சுதா? விட்டு விட்டு எதுவும் கேட்கல? இல்லைங்க சார், கிளியரா தெரிஞ்சிச்சுங்க சார். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. அன்மியூட் பண்ணிக்க. தேங்க்யூ சார். ஓகே. மம்தா அலோவ் பண்றேன். இல்லைங்க சார், எல்லாம் புரிஞ்சுது சார். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன். நான் லாஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு குவிஸ் வந்து சும்மா பிராக்டிஸ்க்காக கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த தடவையும் நான் பிராக்டிஸ்க்காக உங்களுக்கு நான் வந்து ஒரு குவிஸ் ஈவினிங் அனுப்புறேன். அதை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு டக்குன்னு அந்த டைம்ல நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? தமிழ் அழகி அலோவ் பண்றேன். தமிழ் அழகி தமிழ் அழகி டவுட் இருக்கா? சொல்லுங்க. சார். கிளியரா இருந்துச்சா? புரிஞ்சுது சார். ஓகேப்பா, ஓகே. அன்மியூட் பண்ணிங்க. அடுத்தது கபிலன் ஆர் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நோ டவுட் சார். ஓகேப்பா. கிளியரா புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். ஓகே. அன்மியூட் பண்ணிடுங்க. காவியா K1 காவியா K1 டவுட் எது இருக்கா? சொல்லுமா. சார், அந்த கடைசியா ஒரு சம் நடத்துனீங்கல்ல, ZAYD. ஆமாமா. அந்த சம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட் சார். சொல்லு. திரும்பி ரீகால் பண்ணட்டுமா இல்ல நீங்க டவுட் கரெக்டா கேக்குறீங்களா? இந்த சம் தானே? ஸ்கிரீன் பாருங்க, விஷுவலா தெரியுதா பாருங்க இந்த ஸ்கிரீன்ல. ஆமா சார், இதுதான் சார். சொல்லுங்க. அந்த கடைசி இந்த ஃபர்ஸ்ட்ல Z போட்டு 52 இருக்குல்ல சார். ஆமா, அது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? Z வந்துமா, Z ஓட வேல்யூ என்ன வரும்? Z வந்து எந்த இடத்துல வரும்? 26ல தானே வரும். 26 வருது. ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 52ன்னு கொடுத்திருக்காங்களா? 52ன்னு கொடுத்திருக்காங்களா? நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் சார். ஓகே. இப்போ இங்க 26ன்னு தானே கொடுத்திருக்காங்க. 26 இருக்கு. ஆனா இங்க அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? 52 கொடுத்திருக்காங்களா? அப்ப 26ல இருந்து 52 எப்படி வந்திருக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 26 + 26 ஆர் 26 × 2 அப்படிதானே பண்ணிருக்காங்க. ஆமா சார். அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 52 கிடைக்குது. ஓகேவா? அப்ப அடுத்ததும் அதே மாதிரி கிடைக்குதான்னு நம்ம பாப்போம். இப்ப ACT 48 சொல்லிருக்காங்களா? ஆமா சார். அப்ப A க்கு எவ்வளவு வேல்யூ? A க்கு வந்து 1. C க்கு என்ன வேல்யூ? 3. T க்கு என்ன வேல்யூ? 20. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா 24 வரும். 4 வருது சார். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 48 கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா என்னன்னா, நம்ம வந்து அந்த பிளேஸ் வேல்யூவை டபுள் பண்ணணும். அப்படிதானே அர்த்தம்? டோட்டல் பிளேஸ் வேல்யூ என்ன பண்ணணும்? டபுள் பண்ணிக்கணும். அப்ப அதே இதை நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இப்ப BATன்னு கேட்டிருக்காங்களா? ஆமா சார். B க்கு எவ்வளவு வரும்? B க்கு வந்து 2. A க்கு என்ன வரும்? 1. T க்கு வந்து 20. அப்படிதானே? இதை ஆட் பண்ணா என்ன வருது? 23 வரும். 23 தானே? இப்ப உங்களுக்கு சாய்ஸ்லயும் 23 கொடுத்திருப்பாங்க. அவசரப்பட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது? 23 செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன் 23 செலக்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா அது எல்லாமே ஆட் பண்ணி தானே கொடுத்திருக்காங்க. அதாவது டபுள் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? ஆமா சார். ஆட் பண்ணா 23. ஆனா ஆட் பண்ணதையும் நம்ம என்ன பண்ணணும்? டபுள் பண்ணி போடணும் சார். டபுள் பண்ணணும். அப்ப டபுள் பண்ணா என்ன வரும்? டபுள் பண்ணா 46 வரும். சரியா?
அப்ப சாய்ஸ்ல 23 வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது, 23 ராங்கான ஆன்சர், அதை தொட்டக்கூடாது. அதை டபுள் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், நாம 46 செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து 46. அப்படிதானே? ஆமா சார். ஓகேப்பா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூமா. அன்மியூட் பண்ணிக்கங்க. காவியா அன்மியூட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ராகவி கேக்குறேன். எஸ் ராகவி. எஸ் ராகவி. டவுட் இருக்காப்பா? ஹலோ, உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதுமா, கொஞ்சம் கிளியரா கேளுங்க. சொல்லுங்க டவுட்ட சொல்லுங்க. நீங்க ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா. அதுல எத்தனை ஸ்டெப் மூவ் பண்ணணும் அதுலயே இருக்குமா இல்ல நம்பரா போடணுமா? இல்ல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எத்தனை ஸ்டெப் போடுறது வந்து ரகசியம். அதுதான் கோடிங் பண்ணிருக்கு. நீங்க தான் வந்து இப்ப நம்ம மேல எவ்வளவு மெத்தடு பார்த்திருக்கிறோம், அதுல எந்த மெத்தடு வருது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டெப் மூவ் ஆயிருக்கா, 2 ஸ்டெப் மூவ் ஆயிருக்கான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை ஸ்டெப், இல்ல மேட்சிங் மாடலா, இல்ல வந்து பிளேஸ் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா ராகவி? வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு? இல்ல. ஓகேம்மா, தேங்க்யூ. அன்மியூட் பண்ணிடுங்க ராகவி. தீபிகாவை அலோவ் பண்றேன். தீபிகா 1 தீபிகா 1 மைக் அலோவ் பண்ணிருக்கிறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இல்ல, என்ன டவுட் இருந்து சொல்லுங்க சார். கொடுப்பாங்க. என்னமா பரீட்சையில எப்படி கொடுப்பாங்க சார்? பரீட்சையில கேள்வி அந்த இது மட்டும் வருமா? இந்த பாரு, நான் காட்டுறேன் பாரு, ஸ்கிரீன்ல காட்டுறேன், கொஞ்சம் ஸ்கிரீனை பாருங்க. இப்ப ஸ்கிரீனை பாருங்களேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். அதுல ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கா, ஒரு மேல எழுதிருக்காங்களா, குட் என்பது JRRG எனவும், ஜாக் என்பது MDFN எனவும் எழுதப்பட்டால் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஃப்ரூட் போட்டு கொஸ்டின் போட்டிருக்காங்களா? ஆமாங்க சார். அந்த ப்ளூ கலர்ல என்ன இருக்கோ அதுதான் கொஸ்டின், கீழே இருக்கிறதெல்லாம் ஆன்சர். ஓகே சார். ஆமா, கொஸ்டின் அப்படிதான் கேட்பாங்க. நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அது எந்த மாடல்ல வருதோ அதை பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். அன்மியூட் பண்ணிக்கங்க. ராகவியா? பார்கவி அலோவ் பண்றேன். பார்கவி, பார்கவின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் PARGAVI. பார்கவி. சொல்லுங்கம்மா, உங்க பேரு பார்கவி தானே? ஆமா சார். ஓகேம்மா. டவுட் இருக்கா? டவுட் இருக்கு சார். சொல்லுங்க, என்ன டவுட்? நீ நடத்தினதுல அந்த USB கூட்டல் அந்த 2x வகுத்தல் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3ன்னு இருக்குல்ல சார்? ஆமா. இந்த கணக்கு தான் சார் டவுட்டா இருக்கு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மாடல் என்னன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாடலா பாருங்க. இந்த கார் 22 எனில் பஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்கு, அதுவா? ஆமா சார், இதான் சார். ஓகேம்மா, இங்க கவனிங்க. சரி. இந்த கணக்குல வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சிக்கு என்ன வேல்யூ சொல்லுங்க? சி சிக்கு 3, ஏக்கு என்ன வரும்? 1 சார். ஏக்கு வந்து 1, ஆருக்கு என்ன வரும்? 18 வரும் சார். 18 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 22 வருதான்னு பாருங்க. ஆட் பண்ணா என்ன வருது? 22 வருதா? 22 வருது சார். 22 வருது. இப்ப இது வந்து ஆடிங் மெத்தட். இது வந்து இப்ப நான் ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஆடிங் மெத்தட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இப்ப அடுத்தது பஸ்ஸுக்கு பார்ப்போம். பஸ் B வந்து என்ன வரும்? B2 சார். 2. U வந்து என்ன வரும்? 21 சார். 21. S 19 சார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 42 வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 42 வரும். சோ இந்த 42 தான் ஆன்சர். இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். EAயும் EAயும் கூட்டினா 81 வருது அப்படின்னா இது எப்படி போட்டோம்னா, டிக்கு வந்து என்ன வரும்? டி வந்து எத்தனாவது இடத்துல வருது?
4வது இடத்துல வரும். E வந்து எந்த இடத்துல வரும்? 5ல வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9. 9 வந்து இன்னொரு 9ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 81 வரும். ஸோ இதே மாதிரி நீங்க அடுத்த CAக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப C வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, C வந்து எந்த இடத்துல வரும்? 3ல வரும். A வந்து 1ல வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணோம்னா 4. அங்க ஆன்சர் என்ன வரும்னா 4 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா 16 ஆன்சர். சரிங்களா? காதுல விழுதா? புரியுது சார். ஓகே, அந்த மாதிரி அது இப்ப நான் போட்டிருக்கிறது ஸ்கொயர் மெத்தட். ஸ்கொயர்லயும் வரும், ஸ்கொயர் ரூட்லயும் வரும். அது மாதிரி நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. யோகப்பிரியா அவுட் பண்ணியிருக்கிறேன். சார் எந்த டவுட்டும் இல்ல சார். ஓகேம்மா, தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. ஜனனி 3. எஸ் ஜனனி 3. ஹலோ நோ டவுட் சார். ஓகேம்மா, தேங்க்யூமா. அடுத்தது பரத்தா. ஹலோ சார். பரத், சொல்லுப்பா, டவுட் இருக்கா? சார் நோ டவுட் சார். ஹரிகிருஷ்ணன் சார். என்னப்பா? நோ டவுட் சார். ஓகேப்பா, ஓகே. அடுத்தது மகிஷ்கான்னு போட்டிருக்கு. ஆஷிகா டவுட் இருக்கா? சார் மகிஷ்கா சார். மகிஷ்கா தானா? சாரிமா, எனக்கு அது இனிஷியல் நினைச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. மகிஷ்கா சொல்லுங்க, உங்களுக்கு டவுட் இருக்கா? நோ டவுட் சார். ஓகேம்மா, தேங்க்யூமா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் டவுட் இல்லையோ அவங்க லெஃப்ட் ஆயிக்குங்க. டவுட் இல்லைன்னா லெஃப்ட் ஆயிடலாம். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. டவுட் இல்லைன்னா லெஃப்ட் ஆகுங்க. டவுட் இருக்கவங்க மட்டும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 11 o'clock ஆகுது. அதனால எல்லாரும் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாரையும் அன்மியூட் பண்ணிருக்கிறேன். நீங்க ஏதாவது டவுட்னா இப்ப பேரை சொல்லிட்டு கேட்கலாம். இல்லனா லீவ் ஆயிக்கலாம். அடுத்த கிளாஸ் 11 o'clock ஸ்டார்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. சார் நோ டவுட் சார். ஓகேமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பை சார். தேங்க்யூ.